ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது 1 வீக்கோட அப்டேட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டு எஃபெக்ட் ஆகிருந்ததுனால என்னால் பேச முடியல. ஸோ அதனால தான் வீடியோ அப்டேட் கொடுக்கல. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு வீக்குடைய அப்டேட் வந்துட்டு ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீக் வந்துட்டு போர்ட்டர் வந்துட்டு அது மட்டும் எல்லா ஆர்டருமே எடுத்துகிட்டு ஒரு 90% ஆஃப் தி ஆர்டர் எடுக்கலான்ட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய அந்த 10 செகண்ட்ஸ் பார் ஆகுது இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அது இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி ஓடலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம். ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணன்றதை சொல்கிறேன். நான் ஸோ மோஸ்ட்லி சின்ன ஆர்டர்ஸும் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மண்டே பார்த்திங்கனாக்கா எனக்கு 1224 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். போர்ட்டர் மட்டும்தான் ஓட்டினேன், வேறு எதுவும் ஓட்டலை, வேறு எதுவும் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எல்லா ஆர்டரையும் எடுக்கும்போது ஒழுங்காக தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. பட் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நான் 2 ஆர்டர் வந்து சின்ன சின்ன ஆர்டர் எடுத்தேன். ஸோ 2மே கேன்சல் ஆகிடுச்சு. என்னென்னா, ஒன்று வந்துட்டு மெட்டீரியல் ராங்கான மெட்டீரியல், சைஸ் வந்து பெருசு, 3 ஃபீட்டுக்கு ஒரு வந்து மூட்டை வந்து ஒரு பேக்கில் வந்துட்டு, அதாவது தவிடு மூட்டை இருக்குது இல்லையா, அதில் வந்து காட்டன் துணிங்கெல்லாம் போட்டு பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதை கேன்சல் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, பேசஞ்சர், அதாவது டாக்ஸிக்கு பதிலாக இதை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட ஹெல்மெட்டும் கிடையாது, சரி வேணான்னு சொல்லிவிட்டு எடுக்கல. அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ போர்ட்டரில் அது ஓட்டக்கூடாது. ஸோ அது போக மீதி எல்லாமே கிளியராக ஓட்டியிருக்கேன். ஸோ ஒரு ஆர்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். டியூஸ்டே பார்த்திங்கன்னா 692 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இது வந்து மதியம் 12 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். ஸோ எனக்கு காலையில் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, நான் வேறு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒர்க் இருந்துச்சு. ஸோ இந்த வீக் நிறையா நாள் வந்துட்டு நான் வந்துட்டு வரல. ஸோ ஹாஃப் டே இல்லைனா லீவ் போட்டது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நம்ம ஒரு ஆர்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆர்டர்னால் சின்ன ஆர்டர் தான். ஸோ அது இல்லாமல் பெரிய ஆர்டர்ஸ் எதுவுமே வரல, ஆவரேஜாக தான் போச்சு. ஸோ செவ்வாய்க்கிழமை இப்படி தான் போயிருக்கு. பட் ஆனால் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மதியம் ஒரு 2 ஹவர்ஸ் நிற்க வச்சாங்க ஒரு தடவை, அவ்வளோதான். புதன்கிழமை பார்த்திங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 864 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் மற்ற எல்லா ஆர்டருமே எடுத்துட்டேன், நான் எதையுமே விடலை. ஸோ சின்ன சின்ன ஆர்டர்ஸும் எடுத்து ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன ஆர்டர் வந்துட்டு ஒன்று வந்துட்டு கேன்சல் ஆகிருக்கு. எப்படின்னாக்கா, நான் போனேன், பட் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணாங்கன்னு தெரில. ஸோ சின்ன ஆர்டர்ஸ் எடுக்கிறதுல நிறைய கேன்சலேஷன் வரும், அது மட்டும் கன்ஃபார்ம். ஒரு 5 ஆர்டர் எடுக்கிறோன்னா 2 கேன்சல் ஆகிடுது, 3 தான் ஓட்ட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால. ஸோ அதனால தான் கம்மியாக ஓட்டியிருக்கேன். பட் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமை நான் கம்ப்ளீட்டாகவே லீவ், அன்றைக்கி வரல. ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன்னா ஃபுல் டேவும் ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ மதியம் டைம் வந்துட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து போர்ட்டர் வந்து நிறைய ஆர்டர் இல்லாமல் விட்டுறாங்க. அப்படி இல்லைனா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் ஆர்டர் போடுறாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் போர்ஸோவும் ரேப்பிடோவும் ஆன் பண்ணி வச்சு எடுக்கலான்னு எடுத்தேன். கரெக்டாக அந்த டைம் பார்த்திங்கனாக்கா போர்ஸோவில் ஒரு 200 ஆர்டர் ஓட்டினேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ 1450 ரூபாய்க்கு போர்ட்டரில் ஓட்டியிருக்கேன். போர்ட்டரில் ஓட்டிட்டு அது இல்லாமல் போர்ஸோலையும் ஒரு 200 ஓட்டியிருக்கேன். காலையில் 9:15 வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்துட்டு 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஏன்னா இன்சென்டிவ் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணேன். 2 நாளைக்கு சேர்த்து 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோன்னாக்கா 250 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. ஸோ பட் என்னென்னா, என்னால் ஒரு நாள் வரல. ஒரே நாளில் 8 ஆர்டர் ஓட்டலான்னா 7 கொடுத்துட்டு அடுத்து ட்ரையாக விட்டுட்டாங்க. ஸோ 9:30க்கு அப்புறம் ஆர்டர் போடலை. ஸோ அதனால் கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சுது, ஆர்டர் எடுக்க முடியல. ஸோ 7 தான் ஆர்டர் எடுத்தேன், அதனால் இன்சென்டிவ் கிடையாது. இப்போயே கூட இருமல் வருது ஃப்ரெண்ட்ஸ், பேச முடியல. ஸோ பட் பார்த்திங்கன்னா போர்ட்டரில் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக எடுத்து ஓட்டினா கொடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இப்போ ஸ்கோர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் இருக்குது, 83% வச்சுருக்கேன். ஸோ அந்த 83% ப்ளஸ் ஹவர்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வாரம் வந்து எனக்கு செகண்ட்ஸ் ஓடக்கூடாது. எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம். மண்டேலேருந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. பட் இன்றைக்கி நல்ல ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வரமாட்டேன், சண்டேவும் நான் வரமாட்டேன், பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மண்டே தான். இது ஒரு வாரத்தோடைய அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் நான் சரியாக ஓட்டலை, பட் ஒரே நாளில் நல்லா ஓட்டிட்டேன், அது ஒரு திருப்தி.
மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.